உங்க முடி கருகருன்னு நீளமா வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கூந்தல் தைலம் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ங்க. உங்க முடி நல்லா கருகருன்னு நீளமா வளருங்க. இளநரைய தடுத்து முடி நல்லா கருகருன்னு வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு ஹெர்பல் கூந்தல் தைலம் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சிட்டு வாங்க. சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கு முடி நரைக்கிற பிரச்சனை இல்லாம கருகருன்னு நீளமா வளருங்க. கரிசலாங்கண்ணி கூந்தல் தைலம் தாங்க. இந்த கரிசலாங்கண்ணி கூந்தல் தைலம் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி தேய்க்கும் போது உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சி இருக்கும். கரிசலாங்கண்ணி கூந்தல் தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது இளநரைய தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. நார்மலா நம்ம கோகோனட் ஆயில்ல ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தேய்க்கும்போது நல்ல ஒரு முடிக்கு ஒரு போஷாக்கு கொடுக்குங்க. நல்ல முடி கருகருன்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இளநரைய கண்ட்ரோல் பண்ணும். இந்த கூந்தல் தைலம் எப்படி தலையில தேய்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியோட வேர்கள்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணணுங்க. ஒவ்வொரு லேயரா எடுத்து வேர்ல மெயினா நிறைய அப்ளை பண்ணணும். நிறைய சொதம்ப தேய்க்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா இவ்வளோ எண்ணெய் வைக்கிறீங்க, ஆனா நாங்க வைக்கும்போது ரொம்ப கம்மியா வைக்கிறோம். எங்களுக்கு எப்படி ஆயில் அப்ளை பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் இப்ப அப்ளை பண்ற மாரி இது மாதிரி ஃபுல்லா அதோட வேர்ல நெறைய இருக்கணும். நுனி முடியில நுனி முடியிலயுமே நெறைய இருக்கணும். ஆனா வேர்கள்ல இருக்கிற அந்த எண்ணெய நுனி முடிக்கு இறங்குற மாரி நல்லா சொதம்ப தேய்க்கணுங்க. கையில எண்ணெய் ஒட்டுற அளவுக்கு தேய்க்கணுங்க. அதாவது நம்ம தொடும்போது கையில எண்ணெய் ஒட்டணும். அந்த மாதிரி தேய்க்கணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு முடி அப்படியே இழுக்கிறது தெரியும் உங்களுக்கு. இத நீங்க மார்னிங் டைம்ல தேய்ங்க. படுக்க போறதுக்கு முன்னாடி தேய்ச்சீங்கன்னா தலையணையிலேயே ஃபுல் ஆயிடும். முடியில ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஊற விடணுங்க. காலையிலேயே நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஈவினிங்குள்ள அந்த முடியில நல்லா அப்சர்வ் ஆயிருக்கிறது தெரியும். அந்த மாதிரி அப்சர்வ் ஆகுற அளவுக்கு ஃபுல்லா எண்ணெய் இருக்கணும். அதாவது வேர்கள்ல இருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா எண்ணெய் சொதம்ப வச்சீங்கன்னா, ஈவினிங்குள்ள உங்களுக்கு ட்ரை ஆயிடும். அந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணணும். நெறைய பேர் இத மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுதான் கரெக்ட்டான அ ஆயில் அப்ளை பண்ற மெத்தடு. ஆயில் உங்க முடி நல்லா இழுக்க இழுக்க தான் முடி கருகருன்னு இருக்கும். இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு 1 நாள் 2 நாள் கழிச்சு கூட நீங்க ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மலா நீங்க சீகக்காயோ, ஷாம்பூவோ போட்டு வாஷ் பண்ணிக்கலாம்.